பச்சையூர்னு ஒரு அழகான கிராமம். அங்கே ஒரு தோட்டத்தில் 4 கீரைகள் இருந்துச்சு. ஒவ்வொருத்தரும் தான் தான் பெரியவர்னு சண்டை போட்டாங்க. நான் தான் முருங்கைக்கீரை. இந்த ஊர்ல எல்லாரும் பலமா இருக்கணும்னா இந்ததான் சாப்பிடணும். பலம் மட்டும் போதுமா? கண்களுக்கு ஒளி வேணாமா? மேனி மாறி மின்னணும்னா இந்த பொன்னாங்கண்ணி கீரையை தான் சாப்பிடணும். வெயில் காலத்தில் சூட்டில் தப்பிக்கும் போது என்னதான் சாப்பிடணும்? நான் இல்லாமல் எப்படி? நான் தான் குளிச்சு தருவேன். நான் தான் பசலக்கீரை. நீங்க எல்லாம் தெரியுங்களா? ஆனா குழந்தைகளும் பெரியவங்களும் எளிமையா ஜீரணமாகணும்னா என்னதான் சாப்பிடணும்? நான் தான் சிறுகீரை. ஏன் சண்டை போடுறீங்க? நீங்க 4 சேர்ந்தாதான் முழு ஆரோக்கியம் கிடைக்கும். ஒற்றுமையே பலம். நான்கு கீரைகளும் சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு மிளகா குதிச்சு வந்துச்சு. ஏய், சத்து மட்டும் போதுமா? காரம் இல்லாம யாராவது உங்களை சாப்பிடுவாங்களா? நான் இல்லாம எந்த சமையலும் முழுமையடையாது. என் துருவல் தான் மரியாதை. நீங்க ருசிக்காக நல்லவங்க தான், ஆனா ஆரோக்கியம் நாங்க தர்றோம். இப்படியே கீரையும் மிளகாவும் சண்டை போட்டுட்டே இருந்தாங்க. திடீர்னு வானம் இருந்துச்சு. அங்க ஒரு ராட்சசன் வந்தான். நான் ஒரு ஜங்க் ஃபுட். என்னதான் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இங்க இருந்து போ. கவினை என் பக்கம் இழுக்க போறேன். அவன் பஜ்ஜி பூண்டான நல்லா சாப்பிடுவான். இது சுவையான சிப்ஸ், சாப்பிடு. நான் பொன்னாங்கண்ணி. கவி, அவன் சொல்றத கேட்காத. ஆரோக்கியதான் உண்மையான செல்வம். நான் முருங்க. நம்ம சேர்ந்து இருந்தாதான் ஜெயிக்க முடியும். என்னையும் சாப்பிடு. நான் பசலக்கீரை. என்னையும் சேர்த்துக்கோ. கவின், ஒற்றுமை தான் நமக்கு பலத்தை தரும். சரியா? நான் சிறுகீரை. எங்களை சாப்பிடு. உன் வயிறு ரொம்ப நல்லா இருக்கும். ஐயோ, இந்த கீரைகள் சேர்ந்தா நான் ஜெயிக்க முடியாது. நான் சுவை கூட்டுறேன். எல்லா கீரையும் சேர்த்து சாப்பிடலாம். கூட தேங்காவும் இன்னும் ருசியா இருக்கும். நல்லா இருக்கு. இப்போ எனக்கு ஸ்ட்ரென்த் கிடைச்ச மாதிரி இருக்கு. ஐயோ, இந்த கீரைகள் சேர்ந்தா நான் ஜெயிக்க முடியாது. இனி நான் உங்களை நல்லா பார்த்துப்பேன். ஜங்க் ஃபுட்ஸ்லாம் சாப்பிடவே மாட்டேன். நல்லா இருக்கியா? நான் விளையாட போகிறேன்.